ஆஸ்கருக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? ரீசெண்டாக FIFA வேர்ல்ட் கப்பில் பிரேசில் ஆடும்போது ஆஸ்கர் காமிச்சிருப்பாங்க. இவர் ஃபுட்பால் தெரிஞ்சவங்களுக்கு இவர் தெரியும், இவரோட கேமும் தெரியும். அப்படி தெரியாதவங்க வீடியோ பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இவர் வந்து 1991 சாப்போல செப்டம்பர் 9 பிறகுறாரு. இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா செய்வாங்க. பிரேசில் லீக்ல வந்து ஒரு எங்க டீனேஜர்லாம் அப்பலாம் விளையாடிருக்காரு. அப்புறம் ஆடினே இருக்கும்போது செல்சி இவர் சைன் பண்றாங்க. சும்மா நெக்ஸ்ட் சைனிங் மாதிரி இல்லாம ஒரு பிரேசிலுக்கும் செல்சிக்கும் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் கிடைச்ச மாதிரி பயங்கரமான கேமை காட்டுறாரு. 2012 இருந்து 2017 வரைக்கும் ஆடுறாரு. அந்த டைம்ல வந்து 2 பிரீமியர் லீக் கப், அப்புறம் யூரோப்பா லீக் இந்த டைம்ல வின் பண்றாரு. இவர் டெபியூ பண்ற சாம்பியன்ஸ் லீக்ல யாருக்கு எதிராக பாத்தீங்கன்னா ஜுவென்டஸ் எதிராக. அப்புறம் கோல் ஒரு வேற லெவலான கோல் ஒன்று சொருகுறாரு பிரைம் பஃபூனுக்கு எதிராக. அதுவும் ஸோ செல்சிக்கு நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது நல்லா போயிட்டே இருக்கும்போது 2017 யூரோப்பா விட்டு சைனீஸ் லீக் போகிறேன்னு சொல்லிட்டாரு. திருக்குன்னு அப்படி எல்லாரும் ஃபேன்ஸ் எல்லாம் நல்ல டேலண்ட் இருக்கு, இவர் யூரோப்லேயே நல்லா ஷைன் பண்ணலாமே, ஏன் இவர் சைனீஸ் லீக் போறாருன்னு எல்லாம் கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சைனீஸ் லீக் போறாரு. 2017 2026 வரைக்கும் ஹையஸ்ட் பெய்ட் ஃபுட்பாலராக அவர் இருக்காரு. அவர் ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் இந்த ஜென்ரேஷன் அடுத்து அவர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வரைக்கும் காசு நல்லா சம்பாதிச்சிட்டாரு. ரீசெண்டாக அவர் பிரேசிலுக்கு திருப்பியும் சாப்போல ஒரு கிளப்புக்கு வந்து விளையாடும் போது அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து அவர் ஃபுட்பாலே அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ இவர் கெரியர் வந்து ஃப்ளாப்பா ஃபெயிலான்னு நினச்சிங்கன்னா மற்றவங்க பார்த்த வரைக்கும் நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா, ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அது காசு சம்பாரிச்சு அவர் இது பண்ணிட்டாரு. அவரோட இது வரைக்கும் அவர் நல்லா தான் இது பண்ணியிருக்காரு அவர் நினைச்சிருக்காரு. நீங்கள் என்ன ஃபெயில் நினைக்கிறீங்களா, இல்லை அவர் கெரியரை இது மாதிரி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க.